இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி ஒரு அமைச்சர் எப்படி பேச வேண்டுமோ அதை விடுத்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற அளவில் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய வழியில், புரட்சித் தலைவருடைய வழியில், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலேதான் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் மக்களை மதிக்கப்பட வேண்டும், மக்களுடைய இதயங்களில் நாம் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு அமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது நாம் உறுதிமொழியை வாசிக்கிறோம். அந்த உறுதிமொழி என்ன என்று சொன்னால், இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் தீங்கு விளைவிடக் கூடாது என்ற முறையிலே தான் நம்முடைய நாம் உறுதிமொழியை மேற்கொள்கிறோம். அப்படி உறுதிமொழியை மேற்கொள்கிற ஒரு அமைச்சர் பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசுவது என்பது நாம் எதிர்பார்க்காத ஒன்று. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டிக்க வேண்டிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவரை போல நாம் விமர்சனம் செய்ய தயாராக இல்லை. ஏன் என்று சொன்னால், ஒரு படித்தவர் ஒரு உயர்கல்வியுடைய அமைச்சராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் மாறி இருக்கிறார், வனத்துறையின் அமைச்சராக சிங்கத்தை போல குதறுகிறார். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. சிங்கம் வேட்டையாடுகிற போது எதை வேட்டையாடுகிறது தெரியாது. அதே போல மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாம் கூர்ந்து கவனிக்கின்ற போது வேதனை அளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்படி பேசுவது என்பது இனி எதிர்காலத்தில் தமிழகத்திலே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தாங்கள் சட்டமன்ற தொகுதியை போட்டியிடுகிற போது டெபாசிட்டை இழக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து காட்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் அப்படி அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அமைச்சரும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பது இந்தியாவிற்கு ஒரு வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இதற்காக கண்டனத்தை நாம் தெரிவிக்கிறோம். இந்த கண்டனத்தின் மூலமாக எதிர்காலத்தில் இதுபோன்ற வார்த்தைகளை பிரயோகிப்பது, இவர் இன்றைக்கல்ல இதற்கு முன்னாலே ஒன்றை சொன்னார். தான் அமைச்சராக இருக்கிற போது ஓசிலே தான் நீங்கள் பேருந்திலே பயணிச்சு ஓட்டு போடுறதுக்கு என்ன சொன்னார், ஓசுன்னு சொன்னார். இது யார் கொடுக்கப்பட வேண்டிய வரிப்பணம்? மக்களிடத்திலே பெறப்படுகின்ற வரிப்பணத்தை வைத்துக் கொண்டுதான் நாம் ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோமே தவிர, மக்களுடைய வரிப்பணத்தால் மக்கள் அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் வரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த திட்டத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. மக்கள் வரிப்பணம், மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் நாம் திட்டங்களை தீட்டுகிறோம். அந்த திட்டங்களை தீட்டுகிற போது கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு அமைச்சருக்கு தகுதி இல்லை. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு பெண்களை பற்றி அவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் இப்படி பேசினார், இவருடைய எண்ணங்கள் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உயர்ந்த ஜாதியில் இருக்கின்றவர்கள் அவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவருடைய போதி அறையிலே நடந்து கொள்கிறதில்லை, அதை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் உண்மையிலேயே அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஒருமைப்பாட்டை மீறுகின்றவர்கள், உறுதிமொழியை மீறக்கூடியவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இவர் ஒரு வார்த்தையும் சொல்லியதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்று இந்த அரசு தடுமாறிக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்வது அதுதான். ஒரு அரசு இங்கே இருக்கிற அங்கத்தில் இருக்கின்றவர்கள் 234 முதலே ஒரு 30 பேர் தான் அமைச்சர். இவர்களே எப்படி நடைமுறைகளில் மாறினால் நாடு என்னாகும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாகத்தான் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்களும் வெற்றி பெறும். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சியோடு ஆட்சி மலரும்.